ஹூ am I? நான் யார் என்கின்ற கேள்வி உங்களுக்கு முன்பாக வைத்தால் நீங்கள் என்ன பதில் சொல்வீங்க? முதல்ல நம்முடைய பதில் என்னவா இருக்கும்? என் பேர். அடுத்தது என்ன சொல்லுவோம்? ஹூ am I அப்படின்னும் போது வேலை, நான் ஒரு டாக்டர், நான் ஒரு இன்ஜினியர், நான் ஒரு ஆர்கிடெக்ட் அப்படின்னு நம்மளுடைய அந்த பொசிஷனை சொல்லுவோம். அடுத்தது என்ன சொல்லுவோம்? எங்கேருந்து வருகிறேன், என்னுடைய நேஷ்னாலிட்டி இல்லை என்னுடைய ரூட் எது, என்னுடைய பாரம்பரியம். அடுத்தது வேற என்ன சொல்லுவோம்? படிப்பு சொல்லுவோம். இப்படி நிறைய அடையாளங்கள் நமக்கு இருக்கிறது. இப்போ நீங்கள் சொன்னீங்க உங்கள் பேர் தான் ஒரு அடையாளம். இப்போ திடீர்னு உங்கள் உயிர் போயிடுச்சு, உங்கள் உடம்புலேருந்து அந்த உயிர் வெளியே போயிடுச்சு. நீங்கள் சொன்னீங்களே ஒரு பேர் மிஸ்டர், அவர் எடுத்துட்டாங்களா அப்படி கேட்க மாட்டாங்க. என்ன கேட்பாங்க? பணத்தை எடுத்துட்டாங்களா? இதுதான் என் அடையாளம். முதல்ல ஒன்று சொன்னீங்களே, அது உங்கள் அடையாளமே கிடையாது. பணம், அவ்வளோதான். அந்த உயிர் இருக்கிறதுக்கு தான் அந்த அடையாளம். அப்போ இந்த உலகத்துடைய காரியங்களை தூக்கி என் பேகேஜாக மாட்டிக்கிட்டு இதுதான் என் அடையாளம் என்று நாம் சொல்லி கொண்டிருப்போம் என்றால் நாம் உலகை சார்ந்தவர்களாக இருக்கின்றோம். அப்போ எந்த அடையாளம் எனக்கு அழியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் கிறிஸ்தவன் அப்படின்ற ஒரு அடையாளம் இருக்கு தெரியுங்களா? இந்த கிறிஸ்துவை நான் சார்ந்திருப்பது தான் இம்மையிலும் மறுமையிலும் எனக்கான அடையாளம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது.